வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 12வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசுவாகவும் கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட்ல. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட். ஸோ பாருங்க, ரத்தம் ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் நிறமி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிறமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பா இருக்கும். சரியா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிறமிக்கு பேர் என்னன்னா ஹீமோகுளோபின். ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏற்கனவே போன வீடியோவை பத்தி பார்த்துருப்போம். ஓகேவா? தாவர இலைகள் பசுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ குளோரோஃபில் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறமி வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கிறதுனால ரத்தம் சிவப்பா இருக்குது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. சரியா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரத்தம் இரண்டு முக்கிய பகுதி பொருட்களை கொண்டுள்ளது. பாருங்க என்னன்னா பிளாஸ்மா, ஓகேவா, அப்படின்னு சொல்லக்கூடிய திரவ பகுதியும் அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகளையும் கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரி. ஸோ போத் ஆர் ரைட், இரண்டும் சரியே. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ ரத்தத்தில் எத்தனை சதவீதம் பிளாஸ்மா அமைந்துள்ளது? கிட்டத்தட்ட பிளட்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள், இது எல்லாமே வந்து கலந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் நம்ம சொல்லுவோம். அந்த ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபின் போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இதுல இந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய இந்த சவ்வு, இந்த பிளாஸ்மாவுடைய பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், 55%. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? ஸோ ரத்த அணுக்களின் வகைகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ ரத்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையா வந்து பிரிப்போம். அந்த 3 வகை எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைட்னு நம்ம சொல்லுவோம். இந்த எரித்ரோசைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். புரியுதா? ரத்த சிவப்பணு வந்து குறிக்கிறது எரித்ரோசைட். அடுத்து அவங்க ரத்த வெள்ளை அணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த வெள்ளை அணு. இந்த ரத்த வெள்ளை அணு வந்து பாத்தீங்கன்னா லியூகோசைட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க திராம்போசைட். திராம்போசைட்னா வந்து ரத்த தட்டுக்கள். சரியா? ரத்த தட்டுக்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இது தனித்து நிக்கிறது எதுனா பிளாஸ்மா. ஓகே, ஸோ இதுல பொருந்தாதது வந்து பிளாஸ்மா தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எவை உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரத்த சிவப்பணுக்கள், ஓகேவா, ஸோ உயிர் உள்ளவைதான். அதே போல ரத்த வெள்ளை அணுக்களும் உயிர் உள்ளவைதான். அடுத்து வந்து பாருங்க ரத்த தட்டுக்களும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் உள்ளவைதான். ஸோ இந்த இடத்துல பிளாஸ்மா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பிளாஸ்மா வந்து ரத்தத்தின் சதவீதம் 50%. அதாவது ரத்தத்தில் பிளாஸ்மாவில் சதவீதம் 55. இது மட்டும் இல்லாம இதனுடன் சேர்ந்து வந்து பல ஆக்கக்கூறுகளை வந்து கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ இது என்ன உயிரற்ற ஆக்கக்கூறுகளை கொண்டுள்ளது. ஸோ அதனால இதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ரத்த செல்கள் எரித்ரோசைட் சொல்றாங்க. அப்போ எரித்ரோசைட்னா என்ன நம்ம பார்த்தோம்? எரித்ரோசைட்னா வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த சிவப்பணுக்கள். ரைட்டா? அதிகமா வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே பாருங்க ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகவும் ரத்த வெள்ளை அணுக்கள் கம்மியாகவும் இருக்கும். சரியா? சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா முதல் கூற்று சரியே. சோ அடுத்து வந்து பாருங்க, இவை எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகின்றன. போன் மேரோ. ஓகேவா? இந்த போன் மேரோல வந்து உருவாகின்றன கேட்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரிதான். அப்ப போத் ஆர் ரைட். சரி, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. சோ அடுத்து பாரு. ஸோ ரத்த சிவப்பணுக்களில் வாழ்நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பாருங்க 120 நாட்கள். சரியா? ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நாட்களுக்கு பதிலா வாரங்களோ மாதங்களோ கொடுத்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஆர்பிசி ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிக்மெண்ட். ஓகேவா? ஸோ பிக்மெண்டான ஹீமோகுளோபின் தான். ஸோ அந்த வகையில இது வந்து பாத்தீங்கன்னா சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது. அதாவது ரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை வந்து நுரையீரலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து
உடம்பில் உள்ள மற்ற பகுதி பொருட்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கூற்றா கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இரண்டாவது கூற்றும் சரி. அப்போ போத் ஆர் ரைட். ஆப்ஷன் சி. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, ரத்த வெள்ளை அணுக்களில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இவற்றில் ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை. ஓகேவா? சோ இது வந்து சரிதான். ஹீமோகுளோபினுடைய அணுவினுடைய நிறமே வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு. ஹீமோகுளோபின் சிவப்பா இருக்கிறதுனால தான் ரெட் பிளட் செல்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் ஓகேவா உங்களுக்கு சிவப்பா இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் என்னவா இல்ல, சிவப்பா இல்ல. சரியா? சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. சோ அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்க, இவை எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ், நிணநீர் முறிச்சி போன்றவற்றில் காணப்படுகின்றன. ஓகேவா? சோ எது இந்த ரத்த வெள்ளை அணுக்கள். சோ இதுவும் வந்து சரி. ரைட்டா? சோ போத் ஆர் ரைட். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்து பாருங்க, ரத்த வெள்ளை அணுக்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சோ 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ரத்த வெள்ளை அணுக்களுடைய துகள்களுடைய செல்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. சோ துகள்களுடைய செல்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின், நியூட்ரோபில் அளவில் பெரியவைன்னு கொடுத்திருக்கான். ஓகேவா? நியூட்ரோபில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவில் பெரியவை தான். சரியா? சோ ஏன்னா இது நியூட்ரோபில், ஏசனோபில், பேசோபில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா வந்து இருக்கும். சோ அந்த வகையில நியூட்ரோபில் வந்து பாத்தீங்கன்னா அளவில் பெரியவை. சோ அதே மாதிரி பாருங்க, நியூட்ரோபிலின் உட்கரு 2 7 கதுப்புகளை வந்து கொண்டுள்ளது. இப்ப இந்த இடத்துல கதுப்புனா பிரெயினுக்கு வந்து இருக்கும், அந்த மடிப்புகள் இருக்கும், அதுதான் இங்க இடத்துல கதுப்புன்னு சொல்றாங்க. சோ போத்தார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் தான். இரண்டும் சரியே. சோ அடுத்த வினா பார்க்கலாம். ரத்த வெள்ளை அணுக்களில் நியூட்ரோபில்கள் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ தோராயமா இது வந்து ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் தான். 60 to 65% வந்து இவை கொண்டிருக்கும். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ்கண்ட எவை 2 கதுப்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஈசனோபில், நியூட்ரோபில், பேசோபில் இவற்றில் எதுவும் இல்லை. சோ ஆன்சர் வந்து பாருங்க ஈசனோபில். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, கீழ்கண்ட எவை நச்சுக்களை அழித்து மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பேசோபில், நியூட்ரோபில், ஈசனோபில் இவற்றுள் எதுவும் இல்லை. சோ ஆன்சர் வந்து பாருங்க ஈசனோபில். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பேசோபில்களில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இவற்றின் கதுப்புகள் உட்கருவை கொண்டுள்ளன. ஓகேவா? சோ சரியே. அடுத்தது, மொத்த வெள்ளை அணுக்களில் 0.5 to 10% வரை இந்த வகை செல்கள் வந்து இருக்கின்றன. ரைட்டா? இதுவும் சரியே. வீக்கங்கள் உண்டாக்கும் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது. ஓகேவா? எது? பேசனோபில். ஓகேவா? சோ அந்த வகையில 3மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிதான். சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி. சோ அடுத்த வினா, உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ் ஆவார். சோ இது சரிதான். அடுத்து வந்து பாருங்க, இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் கரோலஸ் லினேயஸ் ஆவார். சரி, ரெண்டாவதும் சரிதான். சோ போத் ஆர் ரைட். சரியா? சோ இங்க பாருங்க, இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் சொல்லிட்டு ஃபாகின் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? இது வந்து 8th புக்ல இருக்கும். சோ இது போல கேட்டாலும் சரிதான். சோ 2 பேர் இருக்கு, நீங்க கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அடுத்த வினா, தாவரங்களில் இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுகிறது. சோ எதில் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பாருங்க நீராவி போக்கு. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீர் சுழற்சியின் நிலை எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சல்பர் சுழற்சி, ஹைட்ராக்சிலின் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி ஏதும் இல்லை. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் பி, ஹைட்ராலஜிக் சுழற்சி. ஓகேவா? சோ அடுத்த வினா, புவியில் உள்ள மொத்த நன்னீரில் நிலத்தடி நீரின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ 68.7%, 30.1%, 0.9%, 0.3%. ஆப்ஷன் வந்து பாருங்க 30.1%. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின், உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதலில் வெப்பம் நீக்கப்படுவதால் மூலக்கூறுகளின் வேகம் குறைவதாலும் மெதுவாக நகரும் நிகழ்வு ஆகும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாருங்க, வெப்பக்கோள் நிகழ்வு, வெப்ப உமிழ் நிகழ்வுன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ உறைதல் அப்படின்னா என்னது? உறைதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பம் இருக்காது. ஓகேவா? ஆவி சுருங்குதல் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் இருக்காது. ஓகேவா? வெப்பம் நீக்கப்படுவதால் மூலக்கூறுகளின் வேகம் வந்து குறைஞ்சி மெதுவான நகரும் நிகழ்வுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வெப்ப கோள் நிகழ்வா வெப்ப உமிழ் நிகழ்வான்னு கொடுத்திருக்காங்க. சரியா?
ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும். அப்ப 2 மட்டும் சரின்னா வெப்ப உமிழ் நிகழ்வு. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. உணவு செரிப்பதற்கும் உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் அவசியமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். ஸோ இதுல இருந்து தனித்து காணப்படுவது எதுனா வந்து பாத்தீங்கன்னா நீர். சரியா? ஸோ இதுல வாங்க இதோட கெமிக்கல் நேம் பார்த்துடலாம். ஸோ நீரை பொறுத்தவரையும் சாதாரண நீரின் கெமிக்கல் நேம் வேதியியல் வாய்ப்பாடு H2O. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவே கன நீர்னு கேட்டா ஏற்கனவே போன வீடியோலாம் பார்த்துருப்போம், இருந்தாலும் சொல்றேன் எதுக்கு. கன நீர் கேட்டா D2O. சரிங்களா? அடுத்து வா நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா N2. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடுனா CO2. கார்பன் டை. ஓகேவா? ரெண்டுனா டையை குறிக்கும். அடுத்து வந்து பாருங்க ஆக்சிஜன்னா வந்து பாத்தீங்கன்னா O2. சரியா? சோ இதே ஓசோனா இருந்தா என்னது O3ன்னு குறிப்பாங்க. ஓசோனா இருந்தா O3. புரியுதா? சோ இங்க பாருங்க, இது கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம இங்க போட்டோம். சப்போஸ் கார்பன் மோனாக்சைடுன்னு சொன்னா என்னன்னா CO1. ஓகேவா? ஒரு சில நேரத்துல இந்த CO1 போடலாம், அப்படி இல்லைன்னா CO மட்டும் போடலாம். புரியுதா? சோ இதுக்கான இந்த விளக்கங்களை நீங்க பாத்துக்கணும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இங்க பாருங்க, மனித உடலில் நீரின் அவசியம் கொடுத்து கேட்டிருக்காங்க. உடல் இயக்க செயல்பாடுகளில் நிகழ்தல் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா. சரியா? சோ அடுத்து வந்து பாருங்க, உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கிறது. கண்டிப்பா நீர் தான் வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம உடலில் உள்ள உறுப்புகள், திசுக்கள், செல்கள் நன்கு செயல்பட நீர் வந்து அவசியமாகிறது. சோ இதுவும் சரி. போத் ஆர் ஆல் ஆர் ரைட். சரியா? சோ அடுத்து என்ன பாருங்க, மனித உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு நாள் ஒன்றுக்கு சராசரியாக தேவைப்படும் நீரின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ 2 இருந்து 3 லிட்டர் தண்ணி. சரியா? சோ அடுத்த கொஸ்டின், அடுத்த வினா, பூமியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரில் பெருமளவு உறைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஓகேவா? சோ நன்னீர் இருக்குது, ஆனா அந்த நன்னீரை எவ்வளவு சதவீதம் வந்து உறைஞ்சி போயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 68.7%. சரியா? சோ ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்கும் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா படிகமாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சோ அடுத்த வினா, ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறை என்னன்னு பாருங்க. சோ படிகமாக்குதல். சரியா? சோ அடுத்த வினா, துரு உருவாகும் முறையில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. இரும்பு பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் நீர் வந்து பாத்தீங்கன்னா துருன்னு கொடுத்திருக்காங்க. இது சரி. மக்னீசியம் வந்தாலே அந்த இடத்துல அயன் கண்டென்ட் வராது. Mg, மெக்னீசியம் வந்து Mg. ரைட்டா? அந்த இடத்துல அயன் வராது. அப்ப இது சரி, இது தப்பு. சரியா? அப்போ 1 மட்டும் தான் சரி. சோ அடுத்த வினா, காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் போது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜன் இணைந்து அதிலிருந்து பெறப்படும் பொருள் என்னன்னா மெக்னீசியம் நாடா தான் எரியுது. அப்ப நம்மளுக்கு என்ன அவுட்புட்டா கிடைக்கும்? மெக்னீசியம் தான், Mg தான் கிடைக்கும். சரியா? இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல, மெக்னீசியம் ஆக்சைடு. ரைட்டா? சோ அடுத்த வினா பாரு. இங்க பாருங்க, மெக்னீசியம் சல்பைடு கொடுத்திருக்காங்க. சல்பைடு வராது, ஆக்சைடு தான் வரும். சோ அடுத்த வினா பார்க்கலாம்பா. பால் தயிராதல் எந்த வினைன்னு எடுத்திருக்காங்க. சோ வேகமான வினை. ஓகேவா? சோ மீளா வினை, மீள் வினை, ஏதும் வினை கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மீளா வினை. ரைட்டா? சோ ஏன் மீளா வினைனா, பால் வந்து பாத்தீங்கன்னா தயிராயிடுச்சு, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா தயிர் பால் ஆகுமானா ஆகாது. அப்படி தயிர் பால் ஆனா அது வந்து மீள்வினை. புரியுதா? மீள்வினைக்கு எக்ஸ்பிளனேஷன் புரியுதா? அதாவது ஒரு செயல் இன்னொன்றாக மாறிவிட்டு மீண்டும் பழைய நிலைமையை அடைந்தால் அது வந்து மீள்வினை. எடுத்துக்காட்டு ஸ்ப்ரிங்க சொல்லலாம். ஸ்ப்ரிங் இழுக்கிறோம். ஓகேவா? சோ அப்படி இழுக்கும் போது ஒரு நிலையில இருக்கு, திரும்ப விட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமை வந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மீள்வினை. ஓகேவா? வேகமான வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிகழ்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகமான வினை. இதுவே மீளா வினைனா, ஓகேவா, சோ திரும்ப ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதே நிலையில இருக்கும், பழைய நிலைமைக்கு வராது. இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இங்க பாருங்க, இந்த பால் தயிராதலுக்கு என்ன பாக்டீரியா வந்து காரணமா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சோ லாக்டோபேசிலஸ். ஓகேவா? லாக்டோபேசிலஸ். இதை நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இட்லி மாவு புளிக்க வந்து என்ன ஈஸ்ட் தேவைப்படுதுன்னு கேட்பாங்க, என்ன ஈஸ்ட் அங்க செயல்படுதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லூக்கோநாஸ்டான்னு நம்ம சொல்லுவோம். சரியா? லூக்கோநாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பால் தயிராதலுக்கு லாக்டோபேசிலஸ் காரணமா இருக்குது. சரிங்களா? புரியுதா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் சல்பைடு, சோடியம் பைகார்பனேட்.
ஆன்சர் வந்து சோடியம் பை கார்பனேட். ஸோ அடுத்து வினா பாருங்க, எலுமிச்சையில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எலுமிச்சையில் உள்ள அமிலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அமிலம்? ஓகேவா? சிட்ரிக். இந்த எலுமிச்சை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரஞ்சு, இந்த மாதிரியான ஃப்ரூட், அதை சார்ந்து வரக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட் தான். சிட்ரஸ் அமிலம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டிக் அமிலம் எதுல இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வினிகர். நல்லா பாத்துக்கோ, அசிட்டிக் அமிலம் எதுல இருக்குது? வினிகர். ஓகேவா? லாக்டிக் அமிலம், லாக்டோபேசிலஸ் பார்த்தல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்ல இருக்குது. சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க HCl. இந்த HCl அமிலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கு காரணமானது இந்த HCl அமிலம். என்ன கேட்பாங்கன்னா, வயிற்றில் பசியை தூண்ட சுரக்கும் அமிலம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த HCl தான். ஓகேவா? அடுத்து அதிகமா HCl சுரந்ததுன்னா ஓகேவா என்ன ஆகும்? அல்சர் வந்துடும். அதனாலதான் உங்களுக்கு நம்மள வேலைக்கு வந்து கரெக்டா பசிக்கும் போது சாப்பிட சொல்லுவாங்க. புரியுதா? சோ இது நீங்க பாத்துக்கோங்க. சோ அடுத்த வினா அப்படியே பாரு, நாகமுலாம் பூசுதல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இரும்பின் மீது குரோமியம் பூசுதல், முலாம் பூசுதல் மேல வந்து பூசுறது. ஸோ இது வந்து சரி. அடுத்து பாரு, இரும்பின் மீது துத்தநாகம் பூசுதல். ஸோ இதுவும் சரி. இப்போ போத் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின் பாருப்பா, நிறமற்ற, மனமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பென்டேன், புரோபேன், ஓகேவா, மீத்தேன், ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மீத்தேன் CH4, இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு CH4. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ மீத்தேன் தான், CH4 தான். ஓகேவா? இது வந்து ஒரு இயற்கை வாயு. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓகேவா, சதுப்பு நில வாயு அல்லது கொல்லி வாயுன்னு என்ன மீத்தேனை சொல்லுவோம். ரைட்டா? இயற்கை வாயு நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின்ல பார்த்தோம். அந்த வகையில இதை பார்க்கும்போது இது சரியே. அடுத்து பாரு, இறந்து போன மற்றும் அழுகிய தாவரங்கள், விலங்குகள் விழுகின்ற வாயு மீத்தேன். ஓகேவா? சோ இதுவும் நம்ம இயற்கை வாயு தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது சரி. இப்போ போத் ஆர் ரைட். ஓகேவா? சோ அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாரு, காற்றை விட கனமான வாயு எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. புரோபேன், மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன். சரியா? சோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? புரோபேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, புரோபேனுடன் பியூட்டேனையும் சேர்த்து திரவமாக்கப்பட்ட LPG பெட்ரோலியம் வாயுவாக பயன்படுத்துகிறது இதுன்னு கொடுத்திருக்காங்க. புரோபேன் வந்து பாத்தீங்கன்னா குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ போத் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அறை வெப்பநிலையில் மிக எளிதில் ஆவியாக கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆன்சர் வந்து பியூட்டேன். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், எந்த செயற்கை வாசனை பொருள் எரிபொருளாக பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பியூட்டேன். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பென்டேன். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இயற்கை வாயு என்பது எந்த வாயுக்களின் கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன், ஆல்கேன், நைட்ரஜன், நைட்ரஜன் சல்பைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை வாயுல தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கல்கரி, நிலக்கரி தார் இதுவும் கிடைக்கும், அம்மோனியா இதுவும் கிடைக்கும், நிலக்கரி வாயு இதுவும் கிடைக்கும். சரியா? அனைத்தும் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கல்கரி எத்தனை சதவீதம் கார்பனை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 98% கொண்டுள்ளது. அடுத்த வினா, நுண்துகளை உடைய கருமையான மற்றும் மிகுந்த தூய்மையான நிலக்கரி படிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல்கரி. அடுத்த வினா, விலங்குகளில் இரு பெயரிடும் முறையில் முதல் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பேரினம். அடுத்த வினா, பார்மலின் புரோட்டோசாவை அழிக்க பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இது சரிதான். நுண்ணுயிரிகள் போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. சோ இதுவும் வந்து சரிதான். போத் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின், உருளை புழுவின் அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஹைட்ரா வல்காரிஸ், டேனியா சோலியம், ஆஸ்காரிஸ் லும்ரிகைட்ஸ். அடுத்தது அமீபா புரோட்டியாஸ். சோ ஆன்சர் வந்து பாருங்க ஆஸ்காரிஸ் லும்ரிகைட்ஸ், சி. சோ அடுத்த வினா, அஸ்காரிஸ் மற்றும் யானக்கால் நோயை உருவாக்கும் உருளை புழுக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? டீனியா சோலியம், அஸ்டியா பைலேரியாஸ் நிமோடா. உச்சேரியா பைலேரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புழுவின் பெயர். ஸோ அதனால பைலேரியாஸ். ரைட்டா? ஸோ சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கணுக்காலிகளின் உடலில் மேற்புறத்தில் பாதுகாப்பு உரையாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட்டின், பெக்டின், எமிசெல்லுலோஸ், அமைலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க கைட்டின். ஸோ அடுத்த வினா கேனிஸ் ஃபேமிலியாரிஸ் என்ற இரு சொல் பெயர் கொண்ட உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூனை, நாய், புலி, மயில். ஓகேவா? சோ நாய். அடுத்த வினா இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள். சரியா? டிவார்மிங் டே ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ February 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்சேரியா பேன்கிரிப்டினால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ யானைக்கால், மலேரியா, டெங்கு, சீதபேதி. சோ ஆன்சர் பாருங்க யானைக்கால். அடுத்த வினா மலேரியா நோயை ஏற்படுத்தும் கொசு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நியூக்ளியஸ், அயடிஸ், ஏடிஸ், எஜிப்தி. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து பாருங்க பென் அனாப்ளஸ். ஓகே, ஃபீமேல் பென் அனாப்ளஸ். அடுத்த வினா ஸ்பீசிஸ் என்பது வகைப்பாட்டிலின் கடைசியான வகையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீசிஸ்லாம் உங்களுக்கு வந்து சிட்ரினோ எப்பவுமே கடைசியில தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க ஜீனஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரினோ. ஓகேவா? ஸோ சிற்றினத்திற்கு அடுத்த நிலை உயர்ந்த அழகாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ போத் ஆர் ரைட். சி. அடுத்த வினா யுபாட்ரா மற்றும் கிராமரி என்பது எதனை குறிக்கும்? சோ இந்த யுபாட்ரா கிராமரி என்பது வந்து பாத்தீங்கன்னா இருசொல் பெயரிடுதல். ஓகேவா? இந்த பைனாமினல் இந்த மெத்தட் பயாலஜில கொண்டு வந்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாகின். ஃபாகின் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இதை பின்பற்றி கரலஸ் லினேஸ் அவர்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயல்படுத்தி இருப்பார். ஸோ அந்த வகையில இந்த யுபாட்ரா கிராமரி என்பது எந்த ஒரு உயிரினத்துல வந்து கொண்டு வருவாங்கன்னா இது வந்து ஒரு பேர்ட், பறவை இனம். இந்த பறவை இனத்துல எந்த பறவைனா வந்து பாத்தீங்கன்னா புறா, டவ். ஓகேவா? சோ இதை வச்சுதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? சோ இது வந்து எதனை குறிக்குதுன்னா பறவை இனத்தை குறிக்கிறது. சரியா? சோ அவ்வளவுதான். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரே மாதிரியான வரிசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார் இங்க வரிசை இருக்குது, ஆன்சர் வந்து வரிசை தான் வருமானா வரிசை வராது. சரியா? சோ கிளாஸ், வகுப்பு ஆன்சர். புரியுதா? சோ இதை பார்த்துக்கோ. சோ அடுத்த கொஸ்டின் மெரிஸ்டோஸ் என்பது கிரேக்க மொழியில் இருந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது சரிதான். வேரின் நுணுப்பகுதி, இலை மூலங்கள் ஆகியவற்றில் மெரிஸ்டோஸின் வளர்ச்சி நடைபெறும் கொடுத்திருக்காங்க. சோ இது சரிதான். சோ போத் ஆர் ரைட். சோ அடுத்த வினா செல் பகுப்புக்கு உட்படக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ மைட்டாசிஸ் இதுதான் செல் பகுப்பு உட்படக்கூடியது. அடுத்த வினா பாருப்பா. மெரிஸ்டோஸ் பண்புகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவை உயிருள்ள செல்களால் ஆனவை. சரியா? சோ இது வந்து சரி. இவற்றின் வடிவம் சிறியதாகவும், ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோள வடிவிலும் இருக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க இவை உணவை சேமிக்கும் பண்பினை பெற்றுள்ளன கொடுத்திருக்காங்க. சோ இல்லை, பண்பினை பெற்றிருக்காது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய செல் சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை வச்சிருக்கும், அதாவது கொண்டிருக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சரி. ஓகேவா? சோ அப்போ சி தான். அடுத்த வினா பாரன் கைமா உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது சரியே. பாரன் கைமா செல்கள் சம அளவுடைய மெல்லிய சுவர் உடைய பலகோண அமைப்புடைய செல் இடைவெளியில் கூடிய திசுவாகவும் கொடுத்திருக்காங்க. இதுவும் சரிதான். போத் ஆர் ரைட். போத் ஆர் ரைட். சோ அடுத்த வினா கீழ்கண்ட எதில் பாரன் கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் ஆனது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேரட், ஆப்பிள், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி. சோ உருளைக்கிழங்கு. அடுத்த வினா பாருங்க. கோலன் கைமாவில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசு கோலன் கைமா ஆகும். சரியா? சோ இது சரிதான். இவை சீரான தடித்த செல் சுவர் கொண்ட செல்களால் ஆனது. இங்க பாருங்க, இங்க சீரான தடித்தன்னு இருக்கு பாத்தீங்களா? இவை சீரற்ற, நல்லா பார்த்துக்கோ, சீரற்ற தடித்த செல் சுவரால ஆயிருக்கும். சரியா? சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தவறு. அடுத்து பாரு, செல்கள் நீண்ட சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசம் பெற்றவை ஆகும். சோ இது வந்து சரி. அடுத்து தடித்த லிக்னைன்கள் இல்லா செல் சுவரை இவை கொண்டுள்ளன. சோ இதுவும் சரி. சரியா? அப்போ பி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரற்ற, ஓகேவா, ஒழுங்காவே இருக்காது. சோ அந்த மாதிரியான செல் சுவரை வந்து இது கொண்டிருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்பா.
லிக்னைனால் ஆன தடித்த செல் சுவரை உடையது எது? கோலன் கைமா, ஸ்கிலீரன் கைமா, ஸ்கிலீடுகள், கானா பிளஸ் சட்டைவா. ஸோ இங்க வந்து பாருங்க கேனி பிளஸ் சட்டைவா. ஸோ ஸ்கிலீரன் கைமா தான் ஆன்சர். ஸோ அடுத்து வினா பாருப்பா. ஸ்கிலீரன் கைமா செல்கள் முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் காணப்படும் இறந்த செல்களாகும். ஸோ இது சரிதான். ஸ்கிலீரன் கைமா நார்கள் மற்றும் ஸ்கிலீடுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஸோ போத் ஆர் ரைட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேவா? சைலம் ஒரு கடத்து திசுவாகும். ஓகேவா? சோ சரிதான். அடுத்து வந்து பாருங்க, சைலம் நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரில் இருந்து தாவரத்தின் இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும் கொடுத்திருக்காங்க. சோ இது சரிதான். சரியா? அடுத்து வந்து பாருங்க, சைலம் தாவர உடலுக்கு உறுதி அளிப்பதில்லை. உறுதி அளிக்கும் இது. சரியா? சோ இது தப்பு. அடுத்து ட்ரக்கீடுகள் சைலம் நார்கள் ஆகியவற்றால் ஆனது சைலம் ஆகும். சோ இது சரிதான். சரியா? சோ இது மட்டும்தான் தப்பு. ரைட்டா? சோ அடுத்து புளோயம் ஒரு கூட்டு திசுவாகும். சரி. சல்லடை குழாய்கள் துணை செல்கள் ஆகியவை புளோயத்தில் அடங்கி இருப்பதாகும். சரியா? சோ இதுவும் சரி. இரண்டும் சரியே. அடுத்து திசுக்களை பற்றி படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹிஸ்டாலஜி. இதுதான் வந்து திசுவோடைய படிப்பு. பீடாலஜினா என்ன சார்? பீடாலஜினா என்னன்னா சாயில் மண்ணு பாத்துக்கோ. ஓகேவா? என்டமாலஜினா என்ன சார்? பூச்சி. ஓகேவா? ஆர்னித்தாலஜினா என்ன சார்? ஆர்னித்தாலஜினா பறவை, பேர்டு. ஓகேவா? இது நாலுத்துக்குமே நீங்க வந்து பாத்துக்கோ. இது ரொம்ப முக்கியம் ஹிஸ்டாலஜின்றது. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம்பா. எபித்தீலிய திசுக்களில் இரத்த நாளங்கள் இல்லை. ஆமா இல்லை. சரியா? சோ இது சரி. பல அடுக்கு செல்களால் ஆனது கூட்டு எபித்தீலியம் ஆகும். இது சரி. எபித்தீலியம் திசு போன ஒரு குரூப் 4ல கேட்டுருக்காங்க. எபித்தீலிய புற்றுநோயை பத்தி கேட்டுருக்காங்க. எபித்தீலியம்னா என்னன்னா வெளிப்புறம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோலுக்கு வெளியே பகுதியை குறிக்கிறது தான் எபித்தீலியம். சரியா? சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ அந்த வகையில வந்து பாருங்க. சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சோ அடுத்த வினா, எபித்தீலிய திசுக்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபித்தீலிய செல்களால் ஆனது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எபித்தீலிய திசு என்பது வந்து பாத்தீங்கன்னா உடலின் தோலின் வெளிப்புறத்தை தான் குறிக்கும். அப்போ அந்த வகையில இது வந்து சரி. அடுத்து வந்து பாருங்க, இவை நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன. கண்டிப்பா வந்து இவை உதவுகின்றன. அடுத்தது கழிவு நீக்க பயன்பாட்டிற்கு உதவுகின்றன. சரியா? சோ இதுவும் சரி. அப்போ மூணுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எவை நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன? சோ ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிய திசுக்களில் தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. புளோயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானவை. இது வந்து புளோயம் ஒரு கூட்டு திசு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு திசுக்களில் சரியானவை எவை? சைலம், புளோயம், பாரன் கைமா, கோலன் கைமா. சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புளோயம் ஒரு கூட்டு திசு தான், சைலம் வந்து ஒரு கூட்டு திசு தான். சரியா? அப்போ ஏ. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசு எதுன்னு கேட்டிருக்காங்க. கோலன் கைமா, பாரன் கைமா, ஸ்பீரன் கைமா, புளோயம். ஓகேவா? சோ பாரன் கைமா. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. தாவரங்களில் உடல் முழுவதும் பரவி காணப்படுவது எதுனா ஸ்கிலீரைடுகள் தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. திரவ இணைப்பு திசு ரத்தம் மற்றும் நிணநீர் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கியது. இது சரிதான். திரவ இணைப்பு திசுகளில் செல்கள் இடைவெளியில் காணப்படுகின்றன. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. போத் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ரத்த சிவப்பணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவப்புனாலே நம்ம என்ன சொல்றோம்? எரித்ரோசைட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரத்த வெள்ளையணுவின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்னன்னா லியூகோசைட். சரியா? சோ இந்த ரத்த வெள்ளையணுல பிக்மெண்ட், அந்த நிறமி வந்து வெள்ளையா இருக்கிறதுனால, ஓகேவா, இது பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ரத்த வெள்ளையன்னு சொல்றோம். இதுவே அந்த நிறமி நீளமா இருந்தா இது ரத்த நீலம்னு சொல்லியிருப்போம். அதாவது இதுக்கு காரணம் அந்த நிறமி தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரத்த தட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எரித்ரோசைட், லீகோசைட், திராம்போசைட் அனைத்தும் சரி. சோ திராம்போசைட். சரியா? சோ அடுத்த வினா. சுவாச நிறமியான ஈமோகுளோபினை கொண்டுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எரித்ரோசைட், லீகோசைட்,
திராம்போசைட், மெலனோசைட். ஹீமோகுளோபின் நல்லா பார்த்துக்கோ, அதாவது ரத்த சிவப்பணு, ஓகேவா, ரெட் பிளட் செல், ஓகேவா. இந்த ரெட் பிளட்டுக்கு தேவையானது எதுனா உங்களுக்கு ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பா தான் இருக்கும். அந்த வகையில இந்த ரெட் பிளட்டுக்கு மற்றொரு பெயர் வந்து எரித்ரோசைட். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த வினா, மனித உடலின் நீண்ட செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் செல், நரம்பு செல். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கான அடிப்படை அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூரான். நெப்ரான் வந்து மூளையில காணப்படும். சரியா. சோ அடுத்து வந்து பாருங்க, ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு மேட்ச், ஓகேவா. ஏ மைட்டாசிஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டிவிஷன், அதாவது நேரடி பகுப்பு 3. அடுத்து வந்து பாருங்க, மைட்டாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறைமுக பகுப்பு, சோ 2. அடுத்து வந்து பாருங்க மியாசிஸ், மியாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா குன்றல் பகுப்பு. சரியா, 1. 3 to 1 ஆப்ஷன் பி. அடுத்த வினா, மைட்டாசிஸின் உட்கரு பகுப்பு படிநிலைகளை சரியான வரிசை காண்க கேட்டிருக்காங்க. இடைநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை, ப்ரோ நிலை. ஆன்சர் வந்து பாருங்க டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தொட்டால் சினையின் இரு சொல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, மைமோசோ புட்டிகா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொட்டால் சினையோட இரு சொல் பெயர். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நீரில் கரையும் வேதிப்பொருளான தாவர ஹார்மோன் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, சோ ஆக்சின் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுதுன்னா, ஓகேவா, தாவர இலை துளை, ஸ்டோமேட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பசுந்தாவரங்களில் ஏற்படும் ஊட்டமுறை தற்சார்பு ஊட்டமுறை. சரியா. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு, ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க பி. அடுத்த கொஸ்டின், ரைசோபோரா சுவாச வேர்கள் என்பது என்னன்னா, ஓகேவா, எதிர் புவிசார் பசிவு தாவரங்கள் சொல்லுவாங்க. சரியா, ஜியோட்ரோபிசம். அடுத்தது வந்து பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யப்படும் கடல் அட்டையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலிசியா குளோரோட்டிகா. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாவரம் உறிஞ்சும் நீரின் அளவை பயன்படுத்தும் நீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ 1% தான். அடுத்த கொஸ்டின், தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணூட்ட தனிமங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஹைட்ரஜன், கார்பன், ஆப்ஷன் டி. தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு இன்றியமையாத தனிமங்கள் எத்தனைனா 16 தனிமம், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெஸ்பா ஓரியன்டலிஸ் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா, சோ எறும்பு, ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஊசி இலை மரங்களில் 3 பக்கமுடைய பிரமிடு வடிவிலான அமைப்பை பெற்றுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ப்ரூஸ் பைனஸ் பிர். ஓகேவா, இந்த ஏற்கனவே ஒரு டெஸ்ட்ல பார்த்திருப்போம். ஊசி இலை மரங்கள் பெரும்பாலும் எங்கன்னு, ஓகேவா, மலை, மவுண்டைன். சரியா, மவுண்டைன் மோஸ்ட்லி இமாலயஸ்ல காணப்படும். ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3மே இருக்கும் அதுல. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாவரங்களின் நீராவி போக்கின் அவசியங்களில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ இலைகளில் இழு விசை ஏற்படுத்தும். சரிதான். தண்டு பகுதியில் இழுவை ஏற்படுத்துவதில்லை, இழுவை ஏற்படுத்தும். அதனால இது வந்து தப்பு. தாவரத்தின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ இதுவும் சரி. 1 and 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முளைத்த விதைகள் ஒளியை நோக்கி வளர்வதை கண்டறிந்தவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். ஓகேவா, சார்லஸ் டார்வின். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நடனமாடும் தாவரத்தின் இரு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெஸ்டிமோடியம் கைராஸ். ஓகேவா, சோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை பார்த்துக்கோ. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, தரைக்கு மேல் வளரும் தண்டின் மூளைக்கு குருத்துறை பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஆன்சர் வந்து பாருங்க கொலோவியோப்டைல். சரியா, சோ ஆப்ஷன் ஏ. சோ தேங்க்யூ.